Hello guys, welcome back to DK Math Prep. நான் உங்கள் DK, a mathematics student at IIT Madras. இந்த வீடியோல நம்ம JAM 2023 mathematics question paper தான் சால்வ் பண்ண போறோம். 51st questionல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முதல்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். fங்கிறது r cube ல இருந்து r போகக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். அது எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, f of x, y, z is equal to x cube plus y cube plus z cube அப்படின்னு டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ அண்ட் எல்லுங்கிறது வந்து ஆர் கியூப் டு ஆர் போகக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் எல்லுங்கிறது ஒரு லீனியர் மேப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கிரேட். அப்படின்னு அர்த்தம் எல்லுங்கிறது ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லிமிட் எக்ஸ் கமா ஒய் கமா z டென்ஸ் டு 0, 0, 0 f of 1 plus x, 1 plus y, 1 plus z minus f of 1, 1, 1 minus l of x, y, z divided by square root of x square plus y square plus z square equal to 0ன்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு L of 1, 2, 3, 1, 2, 4 ஓட வேல்யூ என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது பார்க்கறதுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் இது ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். என்னது அப்படின்னா, டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஹேவிங் மோர் தென் ஒன் வேரியபிள். ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னா, ஃபங்க்ஷனை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் தெரியுமா, அது நமக்கு வந்து ஒரு நம்பராக கிடைக்கும். பட் ஹையர் டைமென்ஷனில் நம்ம போக போக ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் எல்லாமே வந்து நமக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக கிடைக்கும். அதாவது ஒரு ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் இன்னும் ஒரு லீனியர் ஃபங்க்ஷனாக கிடைக்கும். ஓகே, ஸோ எஃப்ங்கிற இந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் தான் என்னது, எல். ஓகே, எப்போ அப்படி நம்ம சொல்லலாம்னா, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். ஓகே, ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஃப்ங்கிற ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு கிடைக்கிறது தான் எல்லுங்கிற லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதை தான் கொஷினில் டேட்டாவாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு தான் இவ்வளோ பெரிய கொஷின். ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அட் என்ன பாயிண்ட், அதாவது டெரிவேட்டிவ்னு சொல்லிட்டேன், எந்த பாயிண்ட்ல நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் அதுதான் இந்த பாயிண்ட் 1, 1, 1 ஆர் இந்த பாயிண்ட். ஓகே, ஸோ L of 1, 1, 1 வந்து இப்போ நான் கால்குலேட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ L of 1, 1, 1 கால்குலேட் பண்ணுறது எப்படி, அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. என்னதுன்னா, இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொன்னேன் தெரியுமா, இதை நம்ம மேட்ரிக்ஸாக எழுதலாம். ஏன்னா நம்ம எல்லா லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷனாக எழுத முடியும். கரெக்ட் தானே? அந்த மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் என்னதுன்னா, டோ எஃப் டோ எக்ஸ் டோ எஃப் டோ ஒய் டோ எஃப் டோ ஜெட். ஓகே, இது வந்து ஒரு 1/3 மேட்ரிக்ஸ். ஓகே, இது வந்து ஒரு ரோ வெக்டார் 1/3 மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ டோ எஃப் டோ எக்ஸ் நமக்கு என்ன வரும், 3x ஸ்கொயர் அண்ட் 3y ஸ்கொயர் அண்ட் 3z ஸ்கொயர். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் f of x, y தான் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் பாயிண்ட் எனக்கு என்னதுன்னா 1, 1, 1. ஓகே, சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு என்ன வரும், 3, 3, 3. ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னா, எல் அப்படிங்கிற இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதோட மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, எல்லுங்கிற லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் கிடைச்சிருச்சு. ஸோ கொடுத்துருக்கிற டேட்டாவெல்லாம் வச்சுட்டு எஃப் டேஷோட வேல்யூ எல்லுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். எல் என்னதுங்கிறத இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, எல் ஆஃப் 1, 2, 4 தான் நமக்கு கேட்டிருக்காங்க. சிம்பிளி 1, 2, 4ங்கிற இந்த வெக்டாரை மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே, அப்போ நமக்கு என்ன வரும், 3 into 1 plus 3 into 2 plus 3 into 4. Okay, so final answer will be 21. So 21 is the answer. Thank you so much for watching this video. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி நிறைய ஜாம் கண்டென்ட் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம DK Math Prep சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ரிமெம்பர், மேக்ஸ் கொஞ்சம் டஃப் தான், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். தட்டி விடுறா பார்த்துக்கலாம்.